கல்கி இன்னைக்கு நல்லா நல்லா அந்த அந்த ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அந்த கும்மியை வச்சுச்சு. ஷார்ட் முடிச்சுட்டு தலைவர் எங்க பார்த்தா இங்க பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இன்னிசை பாடி வரும் இளம் கண்ணம். அந்த நடிகர் வந்தாப்பா நான் தான் வந்து இது பண்ணுவேன். கல்கி ஏய் சேர் போடு. ஐயோ நம்ம நடிச்சாலும் இவ்வளவு முக்கியம் தான் இருக்குமா, இதை விழுந்து கிடக்கு சாவி விழுந்து கிடக்கு மாதிரி அப்படிலாம் பண்ணி பார்த்தேன். என்னடா அது இழுத்துதான் பேசுறேன் வந்து நம்மளை வந்து வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணதா கொஞ்சம் சென்டிமெண்ட் அம்பா சென்டிமெண்ட் நான் அழுதுருவேன். எங்க கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஹாய்ண்ணே, வணக்கம். வணக்கம். விஜய் சேதுபதியோட 50வது படத்துல நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் படம் குரங்கு பொம்மை. நான் அதில் தான் என்னை அந்த டைரக்டர் தான் அறிமுகப்படுத்தினாரு. 2வது படம் மகாராஜா. ஸோ ஆப்வியஸாக நம்ம இருப்போம், அவர் அறிமுகப்படுத்தின டேரக்டர்னால நம்ம இருப்போம். அதுவும் சேதனோட 50வது படம் ஆயிடுச்சு. படம் வரும்போதே அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே உங்களுக்கு தெரியுமா நம்மளோட கேரக்டர் வந்துட்டு ஓகே இப்படி ரெஜிஸ்டர் ஆயிடும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து அது ஒரு சின்னதா ஒரு டிவிஎஸ் பட்டி திருடன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் டெவலப் பண்ணாரு. லாஸ்டா வந்து சரி ஃபைனலாக இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. விஜய் சேதுபதி என்னோட பெரிய ஃபேன், நீங்க எனக்கு அது தெரியும். அப்படியா? நீங்க நிறைய இதுல சொல்லிருக்கீங்க, நான் பாத்திருக்கேன் நீங்க விஜய் சேதுபதி என்ன ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இருந்துச்சு, அவர் கூட ஃப்ரேம் ஷேர் பண்றது? ஷூட்டுக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னாடி தான் படம் பார்த்துருக்காரு குரங்கு பொம்மை. பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது என்னை கண்டாக்கில் கட்டி பிடிச்சி கல்கி சூப்பரா அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு நம்ம ஒரு ஒரு ரசிகனா ஒருத்தரை ரசிக்கிறோம்ல, அவர் வந்து நம்ம அக் பண்ணி பாராட்டுறது ஒன்று இருக்குல்ல, அந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க ரசிச்ச ஒருத்தர் உங்களை ரசிச்சிருக்காரு. ஆமா, அதுலேருந்தே நான் வந்து அண்ணன் கூட பயங்கர செட்டில் ஆகி இன்னும் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு, கிஃப்ட் கொடுப்பாரு. இப்போ கூட நான் என்னோட பர்த்டே வந்துச்சு, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி டேய் விஜய் சேதுபதி அண்ணன் என்ன டேய் விசி ஹாப்பி பர்த்டேடா, எனக்கு தெரியாதுடா இப்போதான் தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு கிஃப்ட் தானே. ஏன் உங்களுக்கு விஜய் சேதுபதி என்னன்னா அவ்வளோ பிடிக்கும், என்ன காரணம்? விக்ரம் வேதா மாதிரி மாசா பண்ணுவாரு, அப்படியே இறங்கி கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு. அது எந்த இமேஜுமே இருக்காது, அந்த கேரக்டருக்குலாம் ஒன்று இறங்கி ஒன்று எந்த நடிகர்கிட்ட நீங்க அது பார்க்க முடியும். அதான் யதார்த்தமான நடிப்பு தான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு விஷயம். கரெக்ட். நீங்க எப்ப அவர் செட்ல அவர் நடிச்ச அந்த சீன் மகாராஜால, இந்த சீன் அவர் நடிக்கும் போது நான் வியந்துட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சீன்? ஒரு இடத்துல கதை சொல்லுவார்ல சார், நான் கேட்க சலூன் வச்சிருக்கேன், சீரியஸான மூட்ல ஒரு கதை சொல்லுவாரு இல்லையா, அது ஒரே ஷாட் சரின்னு எதுவுமே வைக்கல, அப்படியே ஒரு ட்ராப் வருது, நாங்க ஃப்ரேம் பார்த்துட்டே இருக்கோம், ஒரே ஷாட்டு ஃபுல்லா டயலாக் பேசுறாரு. பேசிட்டே இருந்தா எங்க கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துச்சு அந்த கதை சொல்லும் போது. அப்படி போய் நின்று கட் அப்படின்னு சொன்னாங்க, ஃபுல்லாக கிளாப். எல்லாரும் தன்னை மீறி ஒன்று இது இருக்குல்ல, அது அந்த சீன்ல இருந்துச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது இன்டர்கட் போகும், இங்கே கதை சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த சாவி எடுக்கிறது அதெல்லாம் போவோம். ஸோ இங்கே ஒரே ஷாட்டில் நான் அது ஆமாம் அதை பார்த்து வியந்தேன். ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கும்போது கண்ணீர் வரும்ல நமக்கு, அவருக்கு கண்ணீர் வர்றது ஓகே, பார்க்குறவங்களுக்கு கண்ணீர் வரும்ல, அது அங்க நடந்துச்சு. தலைவர் படத்துல நடிச்சது எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி அடுத்து ரஜினி. ஆமா, தலைவரும் சின்ன வயசுல இருந்து பயங்கரமான நம்ம ஃபேனு. தலைவர் படத்துல நடிச்சது, தலைவரை வந்து போய் செட்ல பார்த்தது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் அது. எப்படி இருந்துச்சு அவர் செட்ல, எப்படி இருந்தாரு தலைவர்? பயங்கர ஆக்டிவா இருப்பாரு, பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒண்ணு யாரும் இன்ட்ரோ பண்ணல நமக்கு, இன்ட்ரோ பண்ணி நான் பேசியிருப்பேன். அவரு நிறைய பேர் கூட பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. பொள்ளாச்சி ஷூட்ல இருந்தேன், ஷூட்டில் இருக்கும்போது கால் வந்துச்சு. நான் யோகி பாபா பண்ண படம் தான், யோகி பாபான்ட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு அதை போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டு அந்த ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணி நான் வந்து எங்களுக்கு காலையில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பகத்பாத் சார் இருக்காங்க, அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்க. ஷாட் முடிச்சுட்டு தலைவர் எங்க பார்த்தா இங்கே பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே நான் போனேன். யாராவது நான் குறுக்க முறுக்க போனேன். அப்புறம் திடீர்னு சரி கல்கி வாங்க, ஏய் சேர் போடு ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு எதுவுமே நடக்கல. என்ன காம்பினேஷன் சீன் எதுவும் இல்லையா உங்களுக்கு? காம்பினேஷன் இருந்தது, ஒரே ஒரு சீன் இருந்தது. இல்ல அப்படி ஏதாவது நடக்குமான்னு தான் நானும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், நடக்கல. சரி ஒரு வாட்டுக்கு சைலண்டா உட்கார்ந்து இருந்தாரு, நான் குறுக்க முறுக்க போயிட்டு இருந்தேன். அப்படி ஏதாவது கூப்பிடுவாரோ, கல்கி இங்க வாங்க அப்படி கூப்பிடுவாரோன்னு பார்த்தேன், கூப்பிடல. நானும் வந்து இதை விழுந்து கிடக்கு சாவி விழுந்து கிடக்கு மாதிரி அப்படிலாம் பண்ணி பார்த்தேன்.
அவரு எங்க பாக்குறாருன்னே தெரியாது தலைவரை கண்ணாடி போட்டு. ஆனா இப்ப மகாராஜா படம் பார்த்துட்டு ஏதாவது கால் அந்த மாதிரி ஏதாவது, அது எப்பவுமே தலைவர் ஏதாவது நல்ல படம் பார்த்தா வந்துட்டு போன் பண்ணி பேசுவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல, அது டைரக்டருக்கு ஃபோன் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இன்னும் அவங்க படத்தை காமிக்கலன்னு நினைக்கிறேன். கால் பண்ண சேதன் கூட கால் பண்ணியிருக்கலாம். எனக்கு கால் வரல. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கால் வரலாம். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தலைவர் ஃபோன் பண்ணி கல்கி நல்லா பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆமா சொன்னா கல்கி இன்னைக்கு நல்லா அந்த அந்த ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த கும்மியை வச்சு அந்த மியாம் கத்துறதுல நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒன்று இருந்துச்சா சார். இப்போ உங்களுக்கு நடிக்க வர்ற அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஒண்ணு இருந்திருக்கும்ல, இவங்க இல்லைன்னா நான் அந்த நேரத்துல இருந்திருக்க மாட்டேன், நான் உடஞ்சிருப்பேன், இவங்க தான் எனக்கு துணையா இருந்தாங்கன்ற மாதிரி யாராவது? அம்மா அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க? ரொம்ப கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் அழுதுருவேன். கொஸ்டின் எப்படி சார், கொஞ்சம் சென்டிமெண்ட், அம்பா சென்டிமெண்ட், அது கொஞ்சம் அப்ப ஸ்கிப் ஆகி போயிடலாம். கல்கி எனும் பாண்டியராஜன் அண்ணனுக்கு சினிமால நடிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் எப்பல இருந்து? கிராமத்துல இருந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு +2 10th படிச்சுட்டு இங்க சென்னையில வந்து வேலை பார்ப்பாங்க. அங்க வரும்போது பயங்கரமா ஷூ எல்லாம் போட்டு டாப்பா தமிழும் அந்த நடிகர் வந்தாப்பா நான் தான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆர்வம், அப்போ அங்கே போனோம்னா நடிகர்கள்லாம் பார்த்துடலாம், அப்படியே அவங்கள பழகி நம்மளே சினிமாக்குள்ள போய் நடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கும். ஸ்கூல்ல இந்த டான்ஸ் டிராமா அதெல்லாம் பண்ணது உண்டா? அது எல்லாத்துலயுமே? ஆமா, அதெல்லாம் கலந்துக்கிறேன் நான். அதுல ஏதாவது மறக்க முடியாத இந்த ஸ்டேஜ்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு அது மறக்கவே முடியாத ஒரு டிராமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே மொக்கையா பண்ணிட்டு இருந்தாங்க, வடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்கலாம் ஒரு மொக்கையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம நடிச்சாலும் இவ்வளவு மொக்கையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டேன் நான், பயந்துட்டு. ஓகே, அவங்க இதுக்கு ஒன்று பண்ணாங்க. சரி அடுத்த தடவை நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த காம்படிஷன் வந்து பாட்டு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சரி தைரியமாக நம்ம பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற மேலிருந்து 8 தேசம் அந்த பாட்டை பாடினேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அப்ப நல்லா பாடுவீங்களானே? பாட்டு படுத்தா பாடுங்கண்ணே. ஆனால் இப்போ வேண்டாம். ஏன் ஸ்கூல் பசங்களுக்கு பாடுவீங்க, எங்களுக்கு தெரிச்சிருவாங்க அவங்கெல்லாம் வந்து வராதுங்க, நம்ம நடிப்பு மட்டும்தான் வரும். சரி, நடிப்பு மட்டும்தான் வருமா? டைரக்ஷனும் பண்ணா வரும். ஆசை இருக்கா இவங்கள வச்சு? இருக்கு டைரக்ஷன் ஆசை இருக்கு. பட் இப்போ இதுக்கு இல்ல. இதான் இன்டர்வியூலாம் கூப்பிட்டுருக்கீங்க, ஒரு படம் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வருவோம். ஒருவேளை டைரக்டரா ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க டைரக்டர் ஆனீங்கன்னா யாரு உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோவா இருப்பாங்க? எங்க அண்ணன் தான், சேதன் தான். இப்பவே புக் பண்ணியாச்சு. ஆமா, சேதன் வச்சு பண்ணிட வேண்டியதான். ஏதாவது ஒரு பிள்ளை மேல ஒரு மாதிரி பைத்தியமா இருந்திருப்பீங்கல்ல, காதல் முதல்ல இந்த பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்கும், சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீ அழகி படம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காதல் இருந்தது. அழகி சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு, நான் வந்து A கிளாஸ்ல இருந்தேன், பி கிளாஸ்க்கு மாத்தினாங்க. பி கிளாஸ்ல வந்து அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு, கை வாஷ் பண்ணிருந்துச்சு. அப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேர் என்ன, இன்னும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. என்னடா அது இவ்வளோ திங்கா பேசுதே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் அட்னஸ் எடுப்பாங்கல்ல, பாண்டியராஜன் எஸ் சார் அந்த மாதிரி அட்னஸ் எடுக்கும்போது அந்த பொண்ணு என்னை அப்படி திரும்பி பார்த்துச்சு. நான் பேர் கேட்டேன்ல, அப்படி திரும்பி பார்த்துச்சு. ஐயோ இவன் பேர் கேட்டான், இப்போ என் பேர் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துச்சு. சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படி பார்த்துச்சு. ஓகே இதுதான் பேரா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நல்லா பேசுவோம். அது ஒரு நாள் வந்து ஏதோ வாங்கிட்டு வர சொல்லிச்சு, சும்மா வாங்கிட்டு வர சொல்லுது ஏதாவது சொல்லிட்டு, அது காசு கொடுக்கும், நான் போய் வாங்கி வந்து கொடுப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த பிள்ளை வந்து நம்மளை வந்து வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நானா ஆளு அப்படின்னு. ஆமாம் நீ தானே என் ஆளு. ஐயோ வெக்கமா பாவம், அந்த பொண்ணு கல்யாணம்லாம் இருக்குது. செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, நடிகண்டா இந்த செக்மெண்ட் நேம். அந்த விஜய் சேதுபதி அண்ணனோட டயலாக் என்னாச்சு வால் மேல போச்சு, அது உங்களோட இதெல்லாம் எனக்கு பார்க்கணும், நீங்க அதை இமிட்டேட் பண்ணணும். என்னாச்சு, கிரிக்கெட் விளையாண்டோம், பால் மேல போச்சு, பிடிக்கலான்னு பின்னாடி போனேன், விட்டனா. இதை பார்த்தாருன்னா அவரு இது டேய் இது என்னடா ஏன்டா கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்க
ஏதாவது சொல்ல என்ஜாய் பண்ணுவாருன்னு. ஆல்ரெடி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. ஏன் எதனால? இல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா அண்ணன் தம்பி அந்த ஆமா. ஓகே, நீங்க எதுக்காவது திட்டு வாங்கிருக்கீங்களானா விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட? விஜய் சேதுபதி திட்டு வாங்கல, அவர் உரிமையா சொல்லுவாரு, இது பண்றா இது பண்ணாத, இந்த மாதிரி இத மாத்திக்க. ஆமா அந்த மாதிரி என்ன சொல்லுனது உங்களுக்கு? போன வட்டம் இன்டர்வியூல போகும்போது பார்த்தாரு அவரு. என்னடா ஏன்டா என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப போரிங்கா ட்ரெஸ் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடையில போயிட்டு அவரே போய் ஒரு 40,000 ட்ரெஸ் வாங்கி இந்த இதை போடுங்க, இதெல்லாம் அவர் எடுத்து கொடுத்ததான். அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஒரு மக்கள் செல்வன், ஒரு எவ்வளவு பெரிய ஹீரோ. ஸோ இது பண்ணணும்னு அவசியமா? இதை விட என்ன சந்தோஷம் வேணும் உங்களுக்கு? விஜய் தளபதி விஜய் அவர்கள அவர் படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கா அவரு? அது பீஸ்ட்ல ஒரு வட்டம் கூப்பிட்டுருந்தாங்க. விஜய் சார் காம்பினேஷன், நீங்க நடிக்கிறீங்க, நெல்சன் சார் படம். எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, நான் இன்னொரு ஒரு வெப்சீரிஸ்ல இருந்தேன். அப்போ இந்த டேட் சொன்னாங்க. அவங்க போய் சண்டை போட்டு, சார் ப்ளீஸ் சார் 2 நாள் விட்டுருங்க, விஜய் சார் படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி, இல்லை சார் கொஞ்சம் டேட் மாறுது அப்படின்னாங்க. சரி ஓகே, பார்த்தா அது படத்துல இல்லை போல் இருக்கு அந்த சீன். என்கிட்ட சொன்னாங்க அந்த சீக்வன்ஸுன்னு சொன்னாங்க. ஆனால் தெரியல அந்த சீக்வன்ஸே இல்லை. அடுத்த படம் பண்ணாருன்னா கண்டிப்பா நம்ம ஓடி போய் ஒரே ஒரு சீன் கொடுங்க, தளபதி கூட நடிச்சுக்கிறாரு, ட்ரை பண்ணுவோம். தளபதி நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி நடிச்சும் காமிச்சிருங்க. அவர் நடிச்சதுல பிடிச்ச படம் ஏதாவது ஒரு சீன் நீங்க நடிச்சு காட்டுங்க. இன்னிசை பாடி வரும் இளம் காட்டுக்கு நடிச்சுதானே காட்டு சொன்னேன். அது எனக்கு வராதுங்க, அது வேண்டாம், எனக்கு வராது அது. நான் அடுத்த இன்டர்வியூல கன்ஃபார்மா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விஜய் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி வந்து பேசுறேன். உங்களுக்கு கண்டிப்பா எனக்காக பேசி தரணும். கண்டிப்பா. காமெடி பண்றதா ரொம்ப கஷ்டம், காமெடி எழுதுறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கஷ்டம் நமக்கு காமெடி பண்றதுக்கு எழுதுறதுக்கு கஷ்டம்லாம் இல்லை. நம்ம பேசிக்கா ஒரு சென்ஸ் இருந்தா அது ஈஸியா வந்துடும். ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு கவுண்டர் சொல்றோம், ஒரு ஏதாவது ரியாக்ட் பண்றோம், அது பேசிக்கா உள்ள இருந்து வர்றது தானே. காமெடி எழுதணும், காமெடி அப்படின்னு நினைச்சிட்டு எழுதணும்னா அது வராது. ஸோ பேசிக்கா நம்ம ஜாலியா இருக்கிறது தான் காமெடி வரும். அது ஈஸி தானே. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிலாம் கிடையாது. பேசிக்கா ஒரு ஹியூமர் சென்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே இருந்தாதான் அவங்க காமெடி ஆர்டிஸ்டா இருக்க முடியும்னு என்னோட கருத்து. நம்ம எழுதும் போது நமக்கு ஓகே இது சிரிப்பு வருது அப்படின்னு நினைச்சு நம்ம எழுதிருவோம். ஆனா சில ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகும். சில நேரத்துல என்ன இது காமெடியாவே இல்ல, அந்த மாதிரியான வேறுபாடு எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு சீன் எழுதிருவாங்க, ஒரு சீன் எழுதிட்டு கேமரா நடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் பேசுவாங்க. இது பேசிக்கலாம், நான் இதை எடுத்துக்கிறேன், நீங்க இது பேசுங்க, இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அது பேசும்போது அது வந்துடும். நல்ல சென்ஸ் இருந்தா காமெடி நல்லா வரப்போகுது. மொக்கையா காமெடி சென்ஸ் எழுதினோம்னா அது வராது. சில பேர்லாம் பயங்கரமா காமெடி சார் அவங்களே சிரிச்சிருவாங்க, சார் ஐயோ பயங்கரமான காமெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே வெறுப்பு வரும். ஓகே சார் பண்ணிடலாம் சார், அந்த மாதிரி இருக்கும். சந்தானன் காமெடி, ஐயோ இப்போ காமெடி எல்லாம் பாக்குறோம்னா அவங்களுக்கு சென்ஸ் இருக்கனாலதான் ஒரு சீனும் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே மாத்திடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆன் ஸ்பாட்ல நீங்க டெவலப் பண்ணது உண்டா உங்க சேதுபதி அண்ணன் கூட? அந்த மாதிரி ஏதாவது நீங்க இது இப்படி போயிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது? ஃபர்ஸ்ட் ஒரு எழுதி வச்சிருந்தாங்க டைரக்டர். சேதன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க, அது நல்லாவே இருந்துச்சு. அந்த தலைவை திருவிடுவேன் அதெல்லாம் அண்ணன் சொன்னாங்க, இது இப்படி எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முடியை எது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. அது மாதிரி இல்லடா வேற ஒன்ன மாதிரி பண்ணிக்க அப்படின்னாரு. அதான் அந்த டிஸ்கஷன்லாம் போகும். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இப்படி மாட்டி விட்டீங்களா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. என்னது இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. பட்டுச்சு புரியுது. என்னங்க அது? என்ன
என்னது பயம் வருதுங்க. ஏதோ பிசு பிசு இருக்கு. அதை தொட்டு நக்கி பார்த்தேன், நல்ல வேலை. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லி. சீ, கர்மம். கர்ம கர்மா என்ன இப்படி நாருது